ஒவ்வொரு பாஸ் பண்ணுற 4 தப்பு என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஏன்னா தினந்தோறும் நான் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பாஸுங்களோட பேசுகிறதுனால இவங்க பண்ணுற 4 தப்புனால கம்பெனி வளர மாட்டேங்குது. நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி உள்ளே வரார் அப்படின்னா அவர் காலைல 10 மணிக்கு வந்தால் நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறது. டைம் நிறைய வேலை பஞ்சால் நிறைய ரிசல்ட் வந்துருமா? அதெல்லாம் கிடையாது. கம்மி டைமில் ரிசல்ட் ஜாஸ்தியாக வருமானு பார்க்கணும். சில பேர்லாம் ஆஃபீஸ்க்கு பாஸ் வெளில போக மாட்டார், அதனால பாவம் டீமும் உட்காந்துட்டே இருப்பாங்க. நம்பர் 1 தப்பு என்னன்னா, டைமை வச்சு வேலை வாங்கக்கூடாது, ரிசல்ட்டை வச்சு வேலை வாங்கணும். அப்போ ரிசல்ட்டை வச்சு வேலை வாங்கணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயியோடைய ரோல் என்னன்னு தெளிவாக தெரியணும். அவர் எதுக்காக நீங்கள் ஹையர் பண்ணீங்க, அவர் என்ன வேலையை பார்க்கணும், அவர் அந்த வேலையை கரெக்டாக பார்க்குறாரு இல்லையா அவருக்கே தெரியணும். அப்போ அந்த ரோல் கிளாரிட்டி நிறைய பாஸ் எழுதி வைக்கிறது இல்லை, ரிட்டர்னில் கிடையாது. அவரோட மூருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் தகுந்த மாதிரி ஒரே ஆள்கிட்ட எல்லா வேலையும் கொடுக்கறது. 2வது தப்பு ரோல் கிளாரிட்டி. 3வது ஒரு விஷயத்தை டெலிகேட் பண்ணிட்டா அந்த பையன்கிட்ட ஃப்ரீடம் கொடுத்துடணும். நீயே பண்ணுப்பா, எல்லா தப்பையும் தெரிஞ்சுக்கோப்பான்னு. நிறைய தப்பு பண்ணிக்கிட்டா தப்பு பண்ணி தெரிஞ்சுக்கும் போது அந்த டீம் நல்லா உள்ள ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஆனால் எப்போ பார்த்தாலும் மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு விஷயத்துலையும். அது 3வது தப்பு. 4வது தப்பு என்னன்னா, அப்ரிஷியேட்டே பண்ணுறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்ரிஷியேட் பண்ணாதனால தான் நிறைய பேர் வேலையை விட்டு போயிடுறாங்க, பணத்துக்காக கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச பாஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.